Hi students, welcome to our academy. Sir, என்ன பார்க்க போறோம் பாருங்க. மக்களாட்சி என்ற டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எந்த புக்ல இருக்கு அப்படினு பாத்தீனா 6வது புக்லயும் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா 9th புக்ல இருக்கு. அதுல என்ன விஷயங்கள் சொல்லப்படுது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சார் முதல்ல டெமோக்ரஸி என்ற விஷயம் வந்து பார்த்தா எந்த நாட்டில் தோன்றியது அதெல்லாம் அதனுடைய எந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சார் இந்த மக்களாட்சி என்ற வார்த்தை நம்மளுடைய முகவுரையிலும் இருக்குது. சரி, அதனுடைய பிரியாம்பிலும் அது இருக்குது. சார் என்ன சொல்லுவாங்கன்னா இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு இருக்கும். அந்த மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படும் ஆட்சின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதை பற்றி எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா? சார் முதல்ல மக்களாட்சி பற்றி நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். குடி தழி கோலுச்சும் மாநில மன்னன் அடி தழிய நிற்கும் உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளருடைய அடி சுவட்டை நானிலமே போட்டி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானிலம் இந்த உலகமே போட்டி நிற்குமா? அப்போ குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தக்கூடிய அந்த ஆட்சியாளர் தான் இந்த உலகம் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம்? போற்றி நிற்கும் சொல்லுங்க. உலக மக்கள் எல்லா மக்களும் போற்றி வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்கார். சரி, அடுத்து வேறு என்ன சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பார்ப்போம். சார் நம்ம நாட்டில் வந்து பார்த்தா என்னென்ன அரசாட்சி முறைகள் இருக்குது. சில நாடுகள் வந்து பார்த்தோன்னா மன்னராட்சி முறை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இதில் வந்து பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்து நாடு விடுதலை அடைந்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மக்களாட்சியை ஏற்றுக்கொண்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நாடு விடுதலை அடைந்ததும் நாம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம். இதான் உண்மை. சில மக்களாட்சி என்றால் என்ன நிறைய கேள்வி எழுப்புறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த வசனத்தை, மக்களால் மக்களுக்காகவே மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. அப்போது மக்கள் தான் அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் நாட்டில் ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலமாக அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. அந்த எலெக்ஷன் என்ன பண்ணுறோம்? நம்ம ஓட் பண்ண போகிறோம். அந்த ஓட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார போகிறாங்க. இதான் தான் சொல்கிறாங்க மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரம் மக்களிடம் தான் இருக்குது. சரிங்களா? அவர்கள் நேரடியாகவும் அரசியலில் ஈடுபடவும் அரசினுடைய முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும். இதுதான் மக்களாட்சியுடைய சில வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, மக்களாட்சியுடைய பிறப்பிடம் எங்கப்பா? இது எக்ஸாம் பாயிண்டில் கேட்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிரேக்கம் தான். சரி பாருங்கள், மக்களாட்சியுடைய பிறப்பிடம் என்பது கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரேட்டியா என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். அப்போ டெமோஸ் என்றால் மக்கள், சரிங்களா? கிராட்டியா என்றால் அதிகாரம், அதாவது ஆட்சி அப்படின்னு சொல்றது மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ டெமோக்ரஸி என்ற வார்த்தை அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் கேட்பாங்க. இது வந்து கிரேக்கத்தில் தோன்றிருக்கு. சரிங்களா? கிரேக்கம் என்ற இடத்துல தான் தோன்றிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்த்துங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், சில நாடுகளில் நேரடி மக்களாட்சி நடக்கிறது. சரிங்களா? மறைமுக மக்களாட்சியும் நடக்கிறது. அல்லது மறைமுக மக்களாட்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீப்ரசன்டிவ் டெமோக்ரஸி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சரி, நேரடி மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நேரடி மக்களாட்சிலாம் என்ன? அப்போது அந்த மக்களாட்சியில் நேரடி மக்களாட்சி முறை மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட்டோ சட்டமன்றமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ண முடியாது. ஆனால் இங்கே யார் சார் சட்டத்தை ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் ஏற்றுவார்கள். உதாரணமாக உங்களுடைய விளையாட்டு போட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் வேணால் நம்மளுக்கு சரிங்களா? அங்கே வந்து மக்கள் தான் முடிவு இருப்பார்கள் நேரடி மக்களாட்சி. இங்கே பாருங்கள், அப்போது நேரடி மக்களாட்சியில் சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களே தான் சட்டங்களை உருவாக்குறார்கள். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிக்க வேண்டும். எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாலும் மக்கள் தான் அங்கீகரிக்க வேண்டும். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளுடைய படி ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த இடத்துல எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் தேர்ந்தெடுப்பாங்க. நாடாளுமன்ற செயல்முறையின் படி இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் மக்கள் தான் சட்டத்தை இயற்றுவார்கள். அப்போ நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வரலாற்றை நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சுவிட்சர்லாந்து வந்து மறக்கவே கூடாது. சரிங்களா? நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் நாடாளுமன்ற முறைய ஒரு செயல்முறையின்படி தான் ஆட்சி நடக்கும். ஆனால் அந்த மக்கள் தான் சட்டத்தை இயற்றுவார்கள் என்றது மறக்கவே கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சரி, பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்ன? நேரடி மக்களாட்சி பற்றி நம்ம பார்த்தோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்ன? அதாவது மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது நம்ம எடுத்துக்காட்டாக என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம். முதல்ல சார் மக்கள் வந்து பாருங்கள், அக்குழுவினர் உறுப்பினர்கள் சார்பில் மன்றத்தை நிர்வகிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக ஓட்டெடுப்பு நடத்தப்படும். சரிங்களா? அவர் தேர்ந்தெடுத்து ஓட்டெடுக்கப்படுறாங்க. விதமாக தலைவர், செயலாளர், பொருளாளர் என நிர்வாக குழு உறுப்பினர் போன்ற பதவிகளும் அதில் வந்து பலரும் போட்டி போடுவார்கள். முடிவில் பெரும்பான்மையினுடைய ஆதரவை பெற்றவர் அந்த பதவிகளை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அப்போது ஒரு பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்றால் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற தேர்தலில் எடுத்துப்போம் சார். சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற டிஎம்ஏக்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்தினுடைய தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஆளுநர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அப்போது பெரும்பான்மையான மக்கள் எம்எல்ஏக்களுடைய ஆதரவின் பேரில் தான் அவர் என்ன பண்ணுறார், ஆட்சி அதிகாரத்திலே வைக்கிறார். அதனால் சொல்கிறாங்க பிரதிநிதித்துவ மக்களாட்சி சொல்கிறாங்க. நம்ம தேர்ந்தெடுத்ததோ எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தோம், நம்ம ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கல. ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவின் பேரில் அவர் ஆட்சி அமைக்கிறார். இதான் சொல்லுவாங்க பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சிக்குள்ள நிறைய செயலாளர்கள் பொருளாளர்கள் எல்லாமே இருப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓட் மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, இதான் சார் அவங்க சொல்ல வராங்க. சரி, மக்களாட்சிக்கும் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல இங்கே பாருங்க, முதல்ல மக்கள் சரி நேரடி மக்களாட்சி, மக்கள் ஓட் போடுவாங்க, சட்ட விதிகள் மற்றும் விதிகளையும் ஏற்றுவார்கள். மக்கள் தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. ஆனால் இங்கே பாருங்க, மக்கள் வாக்குகளை செலுத்துவார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள், அதாவது பார்த்தீங்கன்னா யார் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை சொல்கிறாங்க. அப்போது சட்டங்கள் மற்றும் விதிகளை யார் சார் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் போட போகிறது கிடையாது, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தான் போடுவாங்க. சரிங்களா, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இது எங்கே சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது நடக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா சார். அப்போது இங்கே வந்து நேரடி மக்களாட்சி என்றால் மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, ஓட்டும் போடுறாங்க, சட்ட விதி எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க, அங்கே நாடாளுமன்றம் முடிஞ்சு ஆட்சியும் நடக்கிறது. சரிங்களா, ஆனால் மக்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் எங்கள் மக்கள் ஓட்டு மட்டும் தான் போடுவாங்க. இங்கே அதிகாரம் படைத்தவர்கள் சட்ட விதிகள் ஏற்றவர்கள் யார், எம்எல்ஏக்களும் எம்பிக்கள் தான் சட்டத்தை ஏற்றுவாங்க. நல்லா நான் படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா சார். அதுக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க சார். அடுத்து பாருங்கள், இங்கே இருந்தாலும் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் சில வரமுறைகள் இருக்குது. என்னென்ன வரமுறைகள் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். நாடாளுமன்ற மக்களாட்சி என்பது இந்தியா, இங்கிலாந்தில் இருக்குது. சரிங்களா. அதிபர் மக்களாட்சி என்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. என்ன சார் அதிபர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுதான் அங்கே என்ன சொல்லுவாங்க, அதிபர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிபருக்கு அதிகமான ஒரு அதிகாரம் இருக்கும், ஆனால் இங்கே குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் என்பது கம்மியாக தான் இருக்கும். சரி, அதான் சொல்ல வராங்க. அப்போ இந்தியா, இங்கிலாந்தில் வந்து நாடாளுமன்ற ஒரு ஆட்சி முறை. ஓகேங்களா, ஏன்னா இந்தியா தான் வந்து இங்கிலாந்து தான் என்ன பண்ணிருக்கு, நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணிருக்கு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்களா, நாடாளுமன்ற ஆட்சி முறை பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் ஆட்சி தான். ஓகேங்களா, அங்கே குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் அதிகம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் தான் அதிகாரம் அதிகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா சார். அடுத்து பாருங்க, டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது என்னன்னு கேட்குறாங்க. மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது, மாறாக அதிகாரம் ஒரு குழுவிடம் தான் இருக்கும். சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் உட்பட்டு இயங்கும் அக்குழு தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்கள் முன்னெடுக்கும். பின்னர் அவர்களிடையே ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். இதை தான் ஜனநாயக ரீதியான முடிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது எதனா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 101வது அமெண்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜிஎஸ்டின்னு படிச்சிருப்பீங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் கூட அதுக்கான விவாதங்கள் நடைபெற்றிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து ஏற்பட்டவுடன் தான் 2 சபைகளும் நிறைவேற்றப்பட்டு அதை வந்து பார்த்தா சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது ஒருமித்த குரல் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கான குழுக்கள் போடப்பட்டிருக்கும். இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நன்மைகள் வரும், எல்லாமே அந்த குழுவான விவாதிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் விவாதிப்பார்கள், ராஜ்யசபா சரிங்களா, லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்தையும் விவாதம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை சட்டமாக நிறைவேற்றப்படுறதுக்கு குடியரசுத் தலைவர் சைன் பண்ணுவார். ஓகேங்களா, இது மாதிரி ப்ராசஸ் தான் ஜனநாயக ரீதியான ஒரு இது. சரிங்களா, அதுவே நான் சட்டம் கொண்டு வந்துட்டேன் அப்படியே நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராட்சி முறைன்னு சொல்லுவாங்க, இல்லை கொடுங்கோல் ஆட்சின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அது மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்க சட்டத்தை என்ன பற்றி விவாதங்கள் பண்ணுவாங்க, என்ன நன்மைகள் என்ன தீமைகள் எல்லாத்தையும் பற்றி அவங்க சொல்லணும். ஓகேங்களா, இதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார். அடுத்து பாருங்கள், ஒரு குழுவிற்கான விதிகள் இருப்பது போல் நம்ம நாட்டுக்கு இருக்கு நிறைய விதிகள் இருக்குது சார். எல்லாத்துக்குமே நிறைய விதிகள் இருக்குது, அது அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். மக்களாட்சி தினம், உலக மக்களாட்சி தினம் என்பது செப்டம்பர் 15. சரிங்களா, செப்டம்பர் 15 2007 அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை அறிவிக்கிறாங்க. யூஎன்ஓ வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 சொல்கிறாங்க. ஓகேங்களா, இருந்தாலும் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இருக்குது. சரிங்களா, அதுக்காக தான் நம்ம நம்ம அரசமைப்பு சட்டம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, நமக்கான அடிப்படை உரிமைகள் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். சரி, இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. இதை டாக்டர் B.R. அம்பேத்கர் என்னுடைய தலைமையான அரசமைப்பு சட்ட வரைவு குழு வந்து உருவாக்கியது. அப்போது டிராஃப்டிங் கமிஷன் சொல்லுவாங்க. அந்த சட்ட வரைவு குழு தான் நம்ம உருவாக்குனது. அதனால் தான் அவர் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார்.
ஓகேங்களா? அப்போது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். சார் அடுத்து மக்களாட்சி என்னுடைய நோக்கங்கள் என்ன, மக்களாட்சியுடைய நோக்கம் என்ன சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்லிட்டோம். ஏன்னா யார் சொன்னது? ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். அப்போது மக்களாட்சியினுடைய அமைப்பில் அதிகாரம் மக்களிடம் இருக்கும். சரிங்களா? அதற்கு அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அவசியமாகிறது. அப்போது நம்ம எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு ஆனதுக்கு பிறகுமாக எந்த ஒரு ஜாதி இன பாகுபாடு எது இல்லாமல் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படுறது. சரி, இதை பற்றி கேட்பாங்க, படிச்சுட்டு போகணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல அவங்க முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரங்கள் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லை ஒரு எம்பி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவங்க முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் என்பது அவங்களுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்போ உங்க பாருங்க 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களும் தங்களுக்கு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க உரிமையானது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே போல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதையே கடமையாக கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அதாவது செய்கிறாங்களோ இல்லையோ, பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அவங்க மீது வெறுப்பு ஏற்பட்டால் அடுத்த எலெக்ஷனில் வேற கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடுபடுவாங்க. சரிங்களா? ஓட்டு போடுவாங்க. அப்போ இதில் வந்து சார் வேற எப்படி சார் கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நம்மளுக்கு முதல்ல வாக்களிக்கும் உரிமை என்பது 1950 51 எலெக்ஷன் நடந்திருக்கும், 52 வரைக்கும் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் 21 வயதாக தான் இருந்தது. சரிங்களா? அந்த வயதை 18 வயதாக குறைச்சாங்க. எப்போ சார் குறைச்சாங்க? இந்த அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்பாங்க. 61வது அமெண்ட்மெண்ட்டு. சரிங்களா? 61வது சட்ட திருத்தத்தின்படி 1989 சரிங்களா அது என்ன பண்ணாங்க, 21 18 வயசாக குறைச்சிட்டாங்க. இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்டில் கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைச்சது எப்போனா 61வது அமெண்ட்மெண்ட் 1989 மறக்கவே கூடாது. அப்போ 18 வயசு ஆச்சு அப்படின்னா அவருக்கு ஓட்டுரிமையானது வழங்கப்படும். சரிங்களா? சரி, உலகெங்கிலும் எப்படி சார் மக்களாட்சிலாம் இருக்குது? நம்ம நாட்டில் தான் மக்களாட்சி இருக்கா? மக்களாட்சிக்கு வந்து பெயர் பெற்ற நாடு என்றால் நம்ம நாடு தான். இருந்தாலும் உலகெங்கிலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு என்பது நியூசிலாந்து. மறக்கவே கூடாது. 1893 உலகத்திலேயே முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. ஐக்கிய பேரரசில் யூகேல வந்து 1918 கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் பாருங்க, யுஎஸ்ஏல 1920 கொடுக்கப்பட்டுள்ளது. இதான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்ட காலம். அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்தது. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் அனைவரும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தார்கள். இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு என்பது முன்னுரிதமான ஒரு மாநிலம். சரிங்களா? நீதி கட்சியினுடைய ஆட்சி, நீதி கட்சியினுடைய ஆட்சி என்பது நடந்திருக்கும் 1920 முதல் 37 வரைக்கும் நடந்திருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்களா? ஓகேங்களா? அந்த 20 காலகட்டத்திலே பெண்களுக்கு ஆனது ஓட்டுரிமையானது இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டது, இந்தியாவில் கொடுக்கப்படவில்லை. இந்தியாவில் முதல் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது என்பது 1951 எலெக்ஷன் தான் கொடுத்தாங்க. 51 52 நடந்த எலெக்ஷன் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு என்பது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்திலேயே 1920 கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய வயது வந்தவர்களுடைய வாக்குரிமை என்பது படி எல்லாமே இருக்குது. சரி, அடுத்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டினுடைய மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக தான் உலக அளவிலான பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம். அப்போ மக்களாட்சி நாடுகளிலேயே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 140 கோடிக்கு மேலே மக்கள் போயிருந்தாலும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மக்களாட்சி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதியாளர்கள் அவர்கள் நம்மை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, 79% சொல்கிறாங்க. உலகிலேயே நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி இதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள்கள். அடுத்து பாருங்கள், இந்த உலகினுடைய பழமையான மக்களாட்சி நாடுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பாக்ஸ் விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரேக்கம். மக்களாட்சியினுடைய பிறப்பிடமே கிரேக்கம் தான். இதில் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அதனுடைய அமைவிடம் சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி நாடு அரசியல் சத்துவத்தினுடைய அடித்தளம். சரிங்களா? பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றதை பார்த்து நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க. ரோமானிய பேரரசு. ரோமானிய பேரரசு என்பது கிமு 300 முதல் 50. இது வந்து தீபகற்ப இத்தாலி மற்றும் ரோம். நாகரிக வளர்ச்சியினுடைய உலகளாவிய விரிவாக்கம். நாகரிகம் நம்ம படிச்சிருப்போம், நிறைய நாகரிகங்கள் படிச்சிருக்கலாம். இந்து சமய நாகரிகம், மொசூலிய நாகரிகம் இதெல்லாம் படிச்சிருப்போம். அது மாதிரி நாகரிகங்கள் தோன்றியது எங்கன்னா ரோமில் தான். அடுத்து சான் மரினோஸ். சரிங்களா? மரினோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 301 இத்தாலி. அப்போது சான் மரினோஸ் என்பது இத்தாலி. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது. அந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த சரிங்களா அரசியலமைப்பு என்பது இப்போ கூட ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஐஸ்லாந்து. இது வந்து கிபி 1930 திங் வேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. திங் வேலர் உலகிலேயே மிக பழமையான நீண்ட காலமாக செயல்பட ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டுள்ளது. சரிங்களா சார்? அது வந்து அரசியலமைப்பு மட்டும் தான் இத்தாலி. ஆனால் நாடாளுமன்ற முறையை வந்து பயன்படுத்துறதுனா ஐஸ்லாந்து. ஐஸ்பீட்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து பார்த்தா நாடாளுமன்றத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோட ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்கள் மனித தீவு. சரிங்களா? இஸ்ரேல் ஆஃப் மேன். அது கிபி 1927 இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே இது வந்து பார்த்தோன்னா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித தீவு என்பது எங்கே இருக்குது? இங்கிலாந்திற்கும் அயர்லாந்துக்கும் இருக்கான். மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. அங்கே மன்னராட்சியின் கீழ் சுயாட்சியாம்.
நம்ம கிராமங்களில் சுயாட்சின்னு படிச்சிருப்பீங்க, அது மாதிரி மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. அடுத்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் தோன்றியது அப்படின்னா முக்கியமான ஒரு சாசனம் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகா சாசனம் 1215 எழுதப்பட்ட ஒரு மகா சாசனம். சரிங்களா, மனித உரிமைக்காக எழுதப்பட்ட ஒரு மகாசாசனம் கூட சொல்லுவாங்க. அடுத்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். இந்த அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் என்பது கிபி 1789 என்ன சார் கொண்டு வராங்க? மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று, மிக பழமையான ஒரு டெமோக்ரஸி நாடுகளில் இது ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போது மக்களாட்சினா என்னன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி, தேர்தலானது மக்கள் தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, தீர்மானத்தெல்லாம் ஒருவர் மனதளவில் முடிவெடுக்க வேண்டும். சரிங்களா. அடுத்து அரசாங்கம் ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு மக்கள் குழு. அப்போ அரசு என்பது மாறாது, இந்திய அரசு என்பது மாறுமா? மாறாது. அரசாங்கம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு 5 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மோடி அரசாங்கத்துடைய ஆட்சி நடந்தால் அடுத்து வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரலாம், இல்லை திருப்பி மீண்டும் மோடி அரசாங்கம் கூட ஆட்சியில் அமையலாம். அப்போ அரசாங்கம் என்பதுதான் மாறக்கூடியது, அரசு என்பது மாறாதது ஒரு விஷயம். சரிங்களா. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த திரௌபதி முர்மு இருக்காங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இன்னொருனா சென்ட்ரல் அதுக்குள்ளே யாரும் ஆட்சி அதிகாரம் அவங்களோட பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்போ இந்திய அரசு என்பது மாறாது, அரசாங்கம் என்பது மாறக்கூடியதுன்னு தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்ப்போம் 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. இப்போ வந்து 6th புக்கில் இருக்கிற விஷயம் வந்து பார்த்துட்டோம். இதை தாண்டி சார் 9th புக்கில் எதனா புதுசாக கொடுத்துருக்காங்களா அதை நம்ம பார்ப்போம். சார் அடுத்து நம்ம 9th புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். மக்கள் ஆட்சி முறைகளை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். என்னென்ன அரசமைப்புகள் இருக்கலாம்லாம் பார்க்கலாம். சரிங்களா. முதல்ல அரசாங்க அமைப்புகள், என்னென்ன அரசாங்க அமைப்புகள்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். சார் முதல்ல நிறைய அரசாங்க முறைகள் இருக்குது. இதில் உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுடி ஆட்சி, மத குருமார்களுடைய ஆட்சி, மக்கள் ஆட்சி மற்றும் குடியாட்சி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் உயர்குடியாட்சி எங்கே சார் இருக்கும்? உயர்குடியாட்சி. சரிங்களா. உயர்குடியாட்சி எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அரிஸ்டோகிராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு மற்றும் சிறப்புரிமை பெற்ற ஆளும் வர்க்கத்தினிடம் தான் இருக்கும். சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் எடுத்துக்காட்டு உயர்குடியாட்சி. அப்போது சார் இங்கிலாந்தில் இப்போ கூட வந்து பார்த்தா எலெக்ஷன்கள் நடந்தால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய அதிகாரம் என்பது கம்பல்சரி இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சிறு குழுக்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் வர்க்கத்தினம் தான் சிறப்புரிமை பெற்று அந்த காலகாலமாக அந்த பாரம்பரிய முறையானது பின்பற்றப்படும். அப்போது இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயினில் என்ன சார் இருக்குன்னா மன்னர்களுடைய ஆட்சி என்பது அவனுடைய அரசியல் நிலைப்பாட்டில் வந்து பார்த்தா அவனுடைய அதிகாரம் என்பது கம்பல்சரி இருக்கும். சரிங்களா. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் இருந்தாங்க, இப்போ வந்து மன்னர்கள் இருக்காங்களா? கிடையாது. சரிங்களா. இப்போ வந்து மக்களாட்சியோட பிரதிநிதிகள் தான் எல்லாமே அதிகாரங்கள் பண்றாங்க. ஆனா அந்த நாட்டில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மன்னருடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் என்பது எல்லா இடத்துலையும் அவங்க பயன்படுத்துறாங்கிறத அங்கே சொல்ல வராங்க. அப்போ உயர்குடி ஆட்சி என்பது எதா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின். அடுத்து பாருங்க முடியாட்சி, மோனோக்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் வழக்கமாக அரசர் ஆல் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி, அரசமைப்பு முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பூடான், ஓமன், கத்தார். அப்போ முடியாட்சினா என்ன சொல்லுவாங்க? நம்மளுடைய நீங்கள் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. சரி, ஒரு அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இப்போ முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கார் என்றால் அடுத்து அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். அது மூத்த மகன் அமர வேண்டும். சரிங்களா. மூத்த மகன் எதனா உதவான மட்டும் தான் அடுத்து இளைய மகனை சொல்லுவாங்க. அப்போ முடியாட்சி முறை என்றால் அதாவது மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் தான் ஆட்சி செய்ய வேண்டும். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதுதான் சார் முடியாட்சி. அப்போ இது எந்த நாட்டில் இருக்கு? ஓமன், பூடான் மற்றும் கத்தாரில் இருக்கு. அடுத்து பாருங்க தனிநபர் ஆட்சி, சில ஆட்டோகிரேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடிய அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் அரசாங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சவுதி அரேபியா மற்றும் வடகொரியா, சில வடகொரியா நாடு பார்த்துருப்பீங்க. எல்லா நாடுகளும் அந்த நாட்டின் மீது பொருளாதார இது வந்து பார்த்தா தடை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த நாட்டில் அந்த தனிநபர் ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது, ஆட்டோகிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொரியா மற்றும் சவுதி அரேபியா ஒருத்தரை மட்டுமே பண்றது. ஸோ அடுத்து பாருங்க சிறு குழுக்கள் ஆட்சி. சரிங்களா. ஒலிகாக்ரேசி. சரிங்களா. ஒலிகாக்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுடைய சிறுகுழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறுகுழு ஆட்சி எனப்படும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியனும் சீனா, வெனிசுலா மற்றும் வடகொரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் சிறுகுழு ஆட்சினா என்னப்பா முதல்ல புரிஞ்சுங்க சார். முதல்ல சீனா போன்ற நாடுகளில் எல்லாமே வந்து பார்த்தா அங்கே ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. சரிங்களா. அப்படி சொல்லுவாங்க. அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி என்பது தான் சீனாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கம்பல்சரி இருக்கும். அந்த கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் போட்டி போட வேண்டும். அந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அங்கே ஒரு சிறு குழு என்பதுதான் அந்த ஆட்சி அதிகாரத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அங்கே கம்யூனிஸ்டுடைய ஆட்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம
இந்தியாவிலும் கம்யூனிஸ்டுகள் இருந்தால் கூட சீனா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டினுடைய அரசாங்கம் என்பது நடைபெற்று கொண்டு அப்போ ஒரு சிறு குழு தான் நடந்துருக்கு. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அப்போது சிறு குழு என்பது ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அதை சீனா, முன்னாள் சோவியத் யூனியன், முன்னால் இருக்கக்கூடிய ரஷ்யா, இப்போ ரஷ்யான்றது மாறி போச்சு. ஓகேங்களா. அடுத்து மத குருமார்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தியோகிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மத குருமார்களுடைய ஆட்சி, அதாவது வாட்டிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதம் சார்ந்த மத குருமார்கள் அப்படின்றா அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது இந்துக்கள் நாடா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து மதத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான அதிகாரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நாடுகள் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மத குருமார்கள் அப்படின்னா இப்போ இயேசு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத குருமார் இருப்பார். அந்த மத குருமார் என்ன சொல்கிறாரோ அந்த மக்கள் அதுபடி தான் பண்ண ஆட்சிகள் செய்ய வேண்டும். அதே போல் இஸ்லாம் மதத்தில் இருக்கானா, இஸ்லாம் மதத்தில் வந்து பார்த்தா அந்த இருக்கக்கூடிய மத குருமார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் மக்கள் ஆட்சி பண்ணணும்னு சொல்கிறது தான் அது மத குருமார்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வாட்டிகன். ஓகேங்களா. சரி, அடுத்து மக்களாட்சி கொண்ட நாடு எதுப்பா? நம்ம தான் மக்களாட்சி கொண்ட நாடு. ஒரு நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி. இந்தியா, அமெரிக்கா நாடுகள், பிரான்ஸ் நாடுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, டெமோக்ரஸி கொண்ட நாடுகள். சரிங்களா. சார் அடுத்து பாருங்க, குடியரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார் இது? நம்ம மக்களாட்சி சொல்லிட்டோம், குடியரசுன்ற விஷயம் சொல்றாங்களே. இங்க பாருங்க, ரிப்பப்ளிக். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியப்பட்ட பிரதிநிதி என்பவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்தினுடைய தலைவராக ஆகிக்கொண்டு அப்புறமாக சிஎம் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, முதலமைச்சர் தான் அதிகாரம் இருக்குது. அப்படின்னா அதான் சொல்கிறாங்க குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவரா இருந்தாலும் நம்ம இந்தியாவில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி என்பது மறைமுக நடைபெறக்கூடியதான். இங்க இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? எம்எல்ஏக்களும் இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் நம்ம குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம நேரடியாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. ஓகேங்களா. இருந்தாலும் என்ன சொல்றாங்க, அது மாதிரி ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இருப்பார். ஆனால் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் அப்படின்னா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற எம்எல்ஏக்கள் மற்றும் மக்களவையில் உள்ள எம்பி, ராஜ்யசபா எம்பிகள், இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க, நம்ம தேர்ந்தெடுத்த ஆளுகள். அவங்க என்ன பண்றாங்க, நேரடியாக போய் அவங்க மறைமுகமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க, அதான் நியமிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த முறையானது குடியரசு நாடுகளாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்காட்டில் கேட்பாங்க சார், நல்லா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா. சார் அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கிமு 500 ரோம் நாட்டில் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு, ரிப்பப்ளிக் என்ற சொல் வடிவமைக்கப்பட்டது. சொல் ரெஸ் பப்ளிகா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரம், அது பப்ளிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து டெமோக்ரஸி அப்படின்னா கிரேக்கம். சரிங்களா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் என்றால் ரோம் நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா. நல்லா படிச்சுட்டு போகணும். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. எனவே தான் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நம்ம என்ன சொல்ல குடியரசு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நவம்பர் 26 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சட்ட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சுட்டு போகணும். அடுத்து பாருங்க, மக்களாட்சி என்றால் என்ன? திருப்பி அதே விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம புதுசாக இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். சரி, அங்கே பாருங்க, மக்களாட்சினா என்ன? டெமோஸ் கிரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். இரு கிரேக்க சொற்கள். இல்லை டெமோஸ் என்றால் என்னது? மக்கள். கிரேசி சில கிரேசி அப்படின்னு கிரேசி என்றால் என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோஸ் என்றால் மக்கள், முதலே பார்த்தது 6வது புக்கில். கிரேசி என்றால் அதிகாரம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மக்களாட்சி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து மக்களாட்சி என்றால் ஒரு நாட்டில் மக்களுடைய உயர்ந்த அதிகாரங்களை பெற்று, ஒரு நாட்டில் மக்களுடைய உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. சார் அடுத்து பாருங்க, அதே சார் திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம புதுசாக விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நாட்டு மக்களுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும். மேலும் மக்கள் தங்களுடைய பிரதிநிதியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலமாக தேர்தல் ஆணையம் என்பது இருக்கணும், அது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இதான் சொல்றாங்க. அடுத்த வரையறை பாருங்க, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலை உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்த ஆகும் என்று சொல்லிட்டு தேசப்பிதா மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் எல்லா ஊர்களுக்கும் வந்து எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்க முடியுமான்றா கிடையாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் கிராம தலைவருடைய போஸ்ட்டும் கிராம துணைத் தலைவருடைய போஸ்ட்டும் வார்டு குழு போஸ்ட்டும் உருவாக்குறாங்க. அப்போ வந்து உண்மையான இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது கிராமத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேசப்பிதா சொல்றார். அப்போ அதிகாரம் என்பது இங்கே பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். அவனுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த டைம்ல வந்து செஞ்சு
செஞ்சு முடிப்பாங்க. ஒவ்வொரு டைம் போய் எம்எல்ஏக்கள் எம்பிக்களையும் பார்த்து நம்ம முடிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம காலம் கடந்து போயிடும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கிராமங்கள் அதிகாரங்களை வந்து பகிர்ந்து கொடுங்க. ஆர்டிகல் 40 என்ற ஒரு ஆர்டிகலை வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 40 அந்த 40 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா நம்முடைய மகாத்மா காந்தி தேசப்பிதா அவர்கள் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வேற என்ன சார் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். சரி, மக்களாட்சியினுடைய சிறப்பு கூறுகள் என்னப்பா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இறுதியில் முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெறுகிறார். அப்போ நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை படைத்தவர்களும் சட்டங்களை இயற்றவர்களும் இருக்கிறாங்க. அடுத்து சுதந்திரமாக நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும், கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அடுத்து 18 வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் அது பார்த்தீங்கன்னா சம மதிப்புடைய வாக்குரிமை. சரி, அதுக்கான அமெண்ட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். 66வது அமெண்ட்மெண்ட் 1989 சொல்லியிருக்கேன். 21 வயசுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 18 வயசாக குறைச்சிருப்பாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அடிப்படை உரிமை, தனிநபர் சுதந்திரம். ஸோ அடுத்து திருப்பி வந்து பார்த்தா நம்முடைய ஆபிரகாம் லிங்கன் பற்றி கொடுத்துருக்காங்க பாரு. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சி என்று அமெரிக்காவுடைய ஐக்கிய நாடுகளுடைய மேலாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையறை வந்து சொல்கிறார். ஞாபகம் வச்சுங்க. சரி, மக்களாட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி எங்கே சார் நடந்தது? முதல்ல வந்து கிரேக்கம் தான். ஏஜென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டினுடைய சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களாட்சி வந்து பார்த்தா நடைமுறையில் இருந்தது. அப்போது நம்ம வேத காலத்திற்கு முன்பாக சொல்கிறாங்க. இந்தியாவில் என்னதுக்கு அப்போ வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முன்னாக மக்களாட்சி வந்து அமைப்புகள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா. அப்போ ஏஜென்ஸ் என்ற நாடு நம்ம மறக்கவே கூடாது. சரிங்களா. அடுத்து நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் எலெக்ஷன் முதல்ல நடத்தினாங்க? பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராம குழுக்கள் இருந்தது, சுயாட்சி அமைப்புகள் இருந்து சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம், அதாவது கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க, அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் வந்து கூறுகிறது. அப்போது நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கிராம குழுக்கள் நிறைய சுயாட்சி முறைகள் இருந்ததாக சொல்லக்கூடியது எது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்த்த சாஸ்திரம். சரி, இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழனுடைய காலத்தில் குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடவோலை முறை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. இது எங்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் இது கொண்டு வந்தாங்க? முதலாம் பராந்தக சோழன் சொல்லுவாங்க. அதாவது மதுரை கொண்டான் அவர் தான் யார்? முதலாம் பராந்தக சோழன். அந்த முதலாம் பராந்தக சோழன் அவர்கள் தான் அவருடைய கல்வெட்டு தானே சொல்லுவாங்க உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படி சொல்லுவாங்க. அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு உத்திர மேரூர் கல்வெட்டு இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இப்போ காஞ்சிபுரம் என்பது செங்கல்பட்டு காஞ்சிபுரமாக பிரிக்கப்பட்டது. அப்போ செங்கல்பட்டு தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உத்திரமேரூர் என்ற கல்வெட்டானது தற்போது உள்ளது. சரிங்களா. அதான் குடவோலை முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றுகளும் கொடுக்கப்பட்டது. எலெக்ஷன் முறையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நூல்கள் பற்றி கேட்கலாம். ஒன்று அஸ்த சாஸ்திரம், இன்னொன்று கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அதான் குடவோலை முறையை பற்றி சொல்லக்கூடியது. நம்ம குடவோலை முறையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சங்ககால இலக்கிய நூல் என்றால் அகநானூறு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அகநானூறு மறக்கவே கூடாது. சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க வேற என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நாடாளுமன்ற அரசாங்க முறைனா என்ன, அதிபர் அரசாங்க முறைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நாடாளுமன்றம் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன், இங்கிலாந்து மற்றும் இந்தியா நான் படித்தோம். இங்கே பாருங்க, வாக்காளர்கள் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போது வாக்காளர்கள் என்ன பண்ணுறாங்க, எம்பிக்களையும் எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தை அதாவது லோக்சபாயும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நிர்வாகமும் பண்ணுறாங்க. இங்கே 2 இது கொடுத்துருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இந்த சட்டமன்றம் தான் நிர்வாகம், இந்த நிர்வாகம் தான் சட்டமன்றம். அவங்க தான் எந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் போடணும். இதை சொல்கிறது தான் நாடாளுமன்ற அரசாங்க முறை. இந்த இடத்தில் மக்கள்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அதிபர் அரசாங்க முறையில் வாக்காளர்கள் இங்கே பாருங்கள் நிர்வாகத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நிர்வாகம்னா என்ன சார், குடியரசுத் தலைவர் அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும், சட்டமன்றத்தையும் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. 2த்தையும் அவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எம்எல்ஏக்களை மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம், எம்பிகளை தேர்ந்தெடுப்போம். ஆனால் இந்த நிர்வாகம் தான் என்ன பண்ணும், அந்த சட்டமன்றம் தான் என்ன பண்ணும், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும். கரெக்டாக. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அதிபரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியதும் வாக்காளர்கள் தான். அதிபர்னா அங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே நிர்வாகமும் அவங்க தான் பார்த்துப்பாங்க, நிர்வாகத்தையும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க, குடியரசுத் தலைவரையும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க, சட்டமன்ற தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இந்திய நாட்டினுடைய முதல் நிர்வாக தலைவர் இல்லை முதல் குடிமகன் யாருன்னு கேட்டேன், யாரை சொல்லிக்கிறீங்க, குடியரசுத் தலைவர் தான் நீங்கள் சொல்லணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது குடியரசுத் தலைவரும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க, அதிபரையும் குடியரசுத் தலைவரும் அதிபர் ஒன்று மாதிரி தான். அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில், அமெரிக்கா ஐக்கிய நாடு மற்றும் பிரான்ஸில் அதிபரையும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாரையுமே எம்பிகள் எல்லாருமே அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து முடிச்சுட்டாங்க, சட்டமன்றத்துக்கு அமைச்சிட்டாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிர்வாக கடமைகள் செய்கிறாங்க, அவங்க தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மாற்றி பண்ணுறாங்க. சரிங்களா. சரி, அடுத்து பார்ப்போம் வேறு என்ன சார் விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சார் திருப்பி வந்து நேரடி மக்கள் ஆட்சின்னு கொடுத்துருக்காங்க. நேரடி மக்கள் ஆட்சி எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம், நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஒன்று பார்த்தோம்,
இதனால் பண்டைய கிரேக்க நகர அரசியல் எல்லாமே நேரடி மக்களாட்சி தான். அப்போ அங்கே மக்கள் தான் சட்டத்தை இயற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுத்த பட்ட பிரதிநிதியுடைய மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே மறைமுக மக்களாட்சி எனப்படும். இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான். நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொதுவான ஒரு கேண்டிடேட் ஒரு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவர் நம்முடைய குறைகளை போக்குவார் என்று சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பிவிடும். ஓகேங்களா, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து மக்களாட்சியோட நிறைகள் என்னப்பா, என்னென்ன நிறைகள் பாருங்க நம்மளுக்கு பார்ப்போம். பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம். கரெக்டாக கேள்வி கேட்குறீங்களா? மீடியாக்கள் மூலமாவது பார்த்து நிறைய இப்போ சோசியல் மீடியாலாம் வந்துடுச்சு, ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கறதுக்கான அதிகாரம் கூட இருக்குது. சமத்துவம் சகோதரத்துவம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் தனி தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தான் நிற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது. அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் இருக்காங்க. அடுத்த மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. இந்த வாட்டி நான் ஒரு கேண்டிடேட் நான் தேர்ந்தெடுத்தேன், அந்த கேண்டிடேட் போய் வந்து பார்த்தா சட்டசபையில் இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு கோட்பாடு வந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வந்து அந்த சட்டமன்ற எம்எல்ஏ வந்து மாற்றிட்டு வேற ஆளுக்கு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ மக்களுக்கு இந்த இடத்துல இருக்க ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த அவர் மீது வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டால் அவர் பதவியில் நீக்கி விட்டு நம்ம வேற எதுக்கு வந்து கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்கிறாங்க. தல சுழை ஆட்சி. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா தல சுயாட்சி எதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்டவர்கள். கிராமங்கள் எடுத்துக்கொண்டால் சுயாட்சி முறை தான். அங்கே வந்து கிராம தலைவர், துணைவர், வார்டு உறுப்பினர் இருக்காங்க. சுயாட்சி முறை. அனைவரும் வளர்ச்சியும் வளமும் கண்டிப்பாக பெற முடியும். மக்கள் இறையாண்மையோடு இருப்பாங்க. சரிங்களா, ஒரு சகோதரத்துடனும் அதான் சொன்னாங்க, சகோதரத்துவம் சமூகம் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு இறையாண்மை கொண்டது. இந்தியா தான் என்னுடைய நாடு என்ற ஒரு இது வந்து கொள்கை கோட்பாடானது அவங்களுக்குள்ளே ஏற்படும். சரிங்களா, அடுத்து பாருங்க, சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவும் ஏற்படும். சரிங்களா, நம்ம இந்திய நாடு என்பது ஒரு அரை கூட்டாட்சி நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாடு என்பது ஒரு அரைக்குறை கூட்டாட்சி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அது கூட்டுறவும் இருக்கு. சரி, இருந்தாலும் என்ன சார் குறைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மக்களாட்சி நாடுகளில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். மறைமுக பிரதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி, இது வந்து ஒரு குறை தான். என்ன சார் இது, நான் எம்எல்ஏ எம்பியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இருந்தாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் நல்ல வாக்களிக்க முடியலன்றது ஒரு வாக்காளருடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது, கொஞ்சம் குறையாகவும் இருக்குது. அதான் சொல்கிறேன், மறைமுக மற்றும் பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. வாக்காளரிடையே போதிய ஆர்வமின்மை. என்ன சார் இது, நான் ஓட்டு போட்டாலும் ஒரு பெரும்பான்மையான சமூகம் தான் ஜெயிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு, இதெல்லாம் நடக்குது இப்போ. சரிங்களா, குறைந்த வாக்குப்பதிவு நடக்கிறது. சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கமும் வழிவகுக்கும். என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டினா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது. இப்போது 234 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 117 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இருந்தால் போதும். என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி அமைக்கலாம். சார் என்ன சார், அது ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா 90 இடம் பிடிச்சிச்சு. இன்னும் சில கட்சிகளுடைய கூட்டணிகள் வைத்து தான் என்ன பண்ண இந்த கட்சி ஆட்சி பிடிக்குது அப்படின்னா ஒரு நிலைத்தன்மையற்ற ஆட்சி நடக்குது. இப்போ நடக்கக்கூடிய மோடியுடைய கவர்மெண்ட்டும் அப்படி தான் நடந்தது. அவங்க வந்து பெரும்பான்மை இடங்கள் பிரிக்கவில்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய, சரிங்களா, தெலுங்கானா கிடையாது, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆதரவும் பீகாரில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஆதரவும் கிடைச்சா என்ன பண்ணுறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. இது வந்து ஒரு நிலைத்தன்மையற்ற ஒரு ஆட்சி தான், ஒரு பெரும்பான்மையான ஆட்சி கிடையாது. ஏன்னா 10 வருஷம் பிஜேபி என்பவர்கள் ஒரு நிலையான ஒரு ஆட்சி அவங்க கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ நிலைத்தன்மையற்ற ஆட்சி. எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா, சரி உனக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்சியை கலைக்கிறான அதிகாரம் என்பது குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதான் நிலைத்தன்மை ஆட்சியானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முடிவெடுக்கும் முறையில் காலதாமதமானது ஏற்படும். முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம். ஏன்னா இந்தியா போன்ற ஒரு 140 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கேண்டிடேட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா 2 நாள் 3 நாளில் வந்து முடிவெடுக்க முடியுமா, கிடையாது. ஏகப்பட்ட விவாதங்கள் நடக்கும். சரிங்களா, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அது காலதாமதங்கள் கம்பல்சரி ஏற்படும். அதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா, சரி இந்தியாவில் எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்க்கலாம் இந்தியாவில் வந்து மக்களாட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டு உள்ள நாடு. சரிங்களா, அப்போ இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்கக்கூடியது நாடாளுமன்றம். அப்போ நாடாளுமன்றம்னா யார் சார் அப்படின்னு பார்த்தா லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் குடியரசுத் தலைவர். முதல்ல குடியரசுத் தலைவர், மிச்சம் வந்து லோக்சபா, 2 இவைகளும் சேர்த்து நீ நாடாளுமன்றமே சொல்லணும். நாடாளுமன்றம் என்றால் ஒரு லோக்சபா ராஜ்யசபா மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து குடியரசுத் தலைவரும் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, அப்போ மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தினுடைய முக்கியமான கூறுகளாகும். உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது நம்ம நாடு தான். இந்தியாவுடைய மக்களாட்சியின் பின்வரும் 5 முக்கிய கொள்கைகள் அடிப்படைகள் வந்து பார்த்தா கொண்டுள்ளது. இங்கே பாருங்க, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது வந்து பார்த்தா முகவரியில் சொல்லப்பட்டுள்ளது. முகவுரை நம்முடைய இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரியாம்பல்ல சொல்லப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது. 18 வயது நிரம்பிய அனைவரும் ஜாதி, சமயம், இனம், கல்வி தகுதி எவ்வித பாரபட்சமின்றி சமமான வாக்குரிமை கொடுக்கப்படும் தேர்தலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சார் அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு டேட்டா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 1912 மற்றும் 13ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்தியாவினுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர்
எனும் பிரிட்டிஷ் கலைஞர்கள் வடிவமைத்தார்கள். இக்கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1927 முடித்தார்கள். யார் கட்டினாங்க தான் கேட்பாங்க. ஏஎஸ் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு போங்க சரிங்களா. யார்? எட்வின் லூட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கர். லூஸும் பேக்கும் தான் சேர்ந்து என்ன பண்ணிச்சு நம்முடைய நாடாளுமன்றத்தை கட்டிச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய தேர்தல் முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடு என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு கொண்ட ஒரு நாடு. இங்கே வந்து பார்த்தா நடுவண் அரசும் இருக்குது, மாநில அரசும் இருக்குது. நடுவண் அரசு என்றால் நாடாளுமன்றம், மாநில அரசு என்றால் சட்டமன்றம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம உள்ளாட்சி அமைப்புகளும் இருக்குது. ஊராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளும் இருக்காங்க சரிங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது சரிங்களா. ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஓகேங்களா. கிராம பஞ்சாயத்து ஆர்டிகல் 40 படிச்சுட்டு போகணும். அடுத்து 73, 74 ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சொல்லும். ஊராட்சியை வந்து பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 73, 74 என்பது நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அந்த ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய அளவில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு தேர்தலை நடத்துக்கான ஒரு தேர்தல் ஆணையமானது இருக்குது. அப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் யாரும் நடத்துவாங்க? இவங்க தான் நடத்துவாங்க. கீழவைக்கான மக்களவையினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசினுடைய தலைவராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்போது நம்ம லோக்சபாவில் இப்போ மோடி அவர்கள் அரசாங்கம் பண்ணிருக்குன்னா அந்த இருக்கக்கூடிய லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாமே தேர்ந்தெடுத்து இவர் தான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர், இவர் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் கொடுத்தா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? பிரதமரை பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்போ வந்து பார்த்தா சார் எக்ஸாம்பிள் கேட்க வேண்டிய விஷயம் பாருங்கள், தேசிய அளவில் உள்ள கீழவைக்கான மக்களவையை வந்து நடத்தக்கூடியது. அப்போது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நடத்துகிறாங்க அப்படின்னா யார் நடத்துவாங்க? தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க, இந்திய தேர்தல் ஆணையம். அது ஒரு சட்டமன்ற தேர்தலை நடத்துகிறாங்க அப்படின்னா அதுவும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அதுவே ஒரு மாநில தேர்தல் ஆணையம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் உள்ள ஓகேங்களா பஞ்சாயத்து எலெக்ஷனில் நடத்துவாங்க. ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அப்போது அந்த விஷயம் ஞாபகம் வச்சு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் மக்களவையில். என்ன சார் ஆர்டிகல் படின்னு பார்த்தீங்கன்னா 331 ஆர்டிகல் படி ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த சட்ட திருத்தமானது தற்போது 104வது ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்ன சார் அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்து 126 பில் மசோதாக்கு அப்புறமா தான் என்ன பண்ண சட்டமாக கொண்டு வரப்படும். 126வது பில் போடப்பட்டு சார் நம்ம இந்தியாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆங்கில இந்தியர்களுடைய பெரும்பான்மை இருக்கா? கிடையாது. அவங்களுடைய பிரதிநிதித்துவம் நம்ம கொடுக்கணுமானா தேவையில்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதை கேன்சல் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மக்களவையில் 331வது ஆர்டிகளின் படிதான் என்ன பண்ணணும்? 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம ராஜ்யசபாவில் அதாவது மேலவையில் 80(3) என்ற ஆர்டிகல் இருக்குது. அந்த ஆர்டிகல் படி தான் என்ன பண்ணுவாங்க? கலை, இலக்கியம், சில இது மாதிரி விஷயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை சரிங்களா, விளையாட்டு இது மாதிரி சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை என்ன பண்ணலாம்? ஒரு லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கான ஒரு 12 பேரை நியமனம் செய்யலாம். இது யாருக்கான அதிகாரம்? குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். 12 பேர் ராஜ்யசபாவில். ஆனால் லோக்சபாவில் 2 பேர் தான். இந்த ஆர்டிகல் என்ன பண்ணலாம்? 331 சரிங்களா. இருந்தாலும் இதை தூக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா விவாதங்கள் கொண்டு ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்கள், வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகள், ராஜ்யசபா என்றால் மேலவை அதாவது மாநிலவை, லோக்சபா என்றால் கீழவை மற்றும் மக்களவை சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அவை என்பது ராஜ்யசபா. இது 6 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி காலம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் என்பது இது நிரந்தரமற்ற ஒரு லோக்சபா. பெரும்பான்மை இருக்கிறவை தான் நம்ம ஆட்சிகள் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து பாருங்க, வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க? நாடாளுமன்றத்தினுடைய மேலவையானது மாநில உறுப்பினர்களை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போது நம்முடைய எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபாவுக்கு ஒரு 18 எம்பிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அப்போ யார் சார் இது வந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுப்பா? எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. ஓகேங்களா. இந்த மக்கள் தலையிட மாட்டாங்க. அப்போது அது மட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. மேலும் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 12 நபர்கள். இதான ஆர்டிகல்லாம் சொன்னேன் 80(3) என்ற ஆர்டிகல் மறக்கவே கூடாது சரிங்களா. அடுத்து இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் எப்பப்பா நடந்தது? ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா பாருங்கள். இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25ஆம் நாள் முதல் ஆரம்பிக்கப்பட்டு 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடந்தது. ரொம்ப முக்கியமான டீட்டெயில். அக்டோபர் 25 ஆரம்பிச்சாங்க, பிப்ரவரி 21 கடந்த ஒரு 5-6 மாதமாக நடத்திருக்காங்க அந்த இது எலெக்ஷன் சரிங்களா. அப்போது இதில் மொத்தம் 489 இடங்களில் நடைபெற்றது, பல கட்டங்களில் நடைபெற்றது. ஆனால் இதில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி பிடித்த கட்சி என்பது என்ன கட்சின்னு பார்க்கணும் சார். எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். 364 இடங்கள் வெற்றி பெற்றன சரிங்களா. இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவுடைய மிக நீண்ட கால பிரதமர்னு சொன்னாலும் ஜவஹர்லால் நேரு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதலாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது யாரின் மீது கூட கேட்பாங்க? பிரதமர் எந்த பிரதமர் கொண்டு வரப்பட்டதுன்னா ஜவஹர்லால் மீது தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. இருந்தாலும் அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது, அவருடைய பதவியானது காப்பாற்றப்பட்டது சரிங்களா. அடுத்து பாருங்க, முதல் பொது தேர்தல் இருந்தாலுங்க பாருங்க, முதல் பொது தேர்தல் என்பது 1920 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1919
மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் படி படித்திருப்பாங்க. சில மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் படிச்சிருப்பீங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட். இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவாங்க. டைவர்சிட்டி ரூலை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள அதிகாரமிக்க பதவிகளை அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது அமைச்சர் எல்லா பதவிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வச்சுப்பாங்க. ரொம்ப டம்மியான போஸ்டிங்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பண்ண வைப்பாங்க. அதான் இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டை ஆட்சி முறையை செயல்படுத்தப்பட்டது என்பது 1920 எலெக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. இல்லை தமிழ்நாடு மட்டும்தான் அதை வந்து பண்ணிருப்பாங்கன்னா போட்டி போட்டிருப்பாங்க. சரி, அங்கே பாருங்க, இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபையும் மாகாண சட்டசபையும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் கேட்பாங்க. எப்போ சொன்னோம் நீங்கள்? 1920 பிரிட்டிஷ் இந்தியாவில். இதுவே இந்தியாவில் விளையாடக்கூடிய முதல் பொது தேர்தல். சரிங்களா? நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தமாக பிறகு நடத்தப்பட்டது 1951 52. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடத்தப்பட்டது 1920. இதெல்லாம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் நீதி கட்சியினுடைய ஆட்சி என்பது நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன சார் சவால்களை நம்ம எதிர்கொள்வோம் பார்க்கலாம். நம்ம இந்திய நாடு என்பது ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் சரியான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை. தற்காலத்தில் உலகில் மக்களாட்சி அரசாங்கம் தழைத்தோங்கி அரசாங்கத்தில் மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது. மக்களாட்சியான இதுவரை கடுமையான சவால்களையோ அல்லது போட்டியாக எதிர்கொள்ளவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரைந்து வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் எதிர்கொள்ள பிரச்சனை பாருங்க, கல்வியறியின்மை, வறுமை, பாலின பாகுபாடு இப்போ கூட இருக்குது. சரிங்களா? ஆண் பெண் பாகுபாடு பார்க்குறாங்க. பிராந்தியவாதம் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து பார்த்தா தெலுங்கு பேசுகிறேன் அப்படின்னா தெலுங்குக்காக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் தமிழ் பேசுகிறேன் தமிழுக்காக முக்கியத்துவம் பிராந்தியவாதம் சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு மட்டும் வேறு யாருன்னா ஒரு இன மக்கள் பார்த்தா ஒரு அவங்க மீது வந்து தாக்குதல் பண்ணதோ தான் பிராந்தியவாதம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஜாதி வகுப்பு மற்றும் சமயவாதம் நடக்கிறதுங்க. ஊழல் படைந்த ஒரு நாடாக மாறிவிட்டது. அடுத்து அரசியல் குற்றமயமாதல் நடக்கிறது. ஓகேங்களா? அடுத்து அரசியல் வன்முறைகளும் நடைபெறுகிறது. சரிங்களா? சரி, நம்ம வெற்றிகரமாக செய்கிறதுக்கு என்னென்ன அமைதிகள் பண்ணலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு மக்களாட்சியை சிறப்பாக செயல்படுத்தணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு கேண்டிடேட் நான் தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அச்சுறுத்தலும் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்க அதிகாரம் வழங்க வேண்டும். அப்போது சார் படித்தவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் போட்டி போடணுமா அப்படிலாம் கிடையாது. படிக்காத நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பார். ஓகேங்களா? அவர் மூலமாக இந்த சிறப்பான ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். அதுபோல ஏழை மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சி அதிகாரம் கொடுக்க வேண்டும். அப்போ பணபலம் அடைத்தவர்கள் தான் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் அமைந்துள்ளார்கள். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். கரெக்டுங்களா? இல்லை சார், பணபலம் இல்லை என்றாலும் இவங்க எந்த கட்சியிலுமே ஆட்சி அமைக்க முடியாத என்ற சூழல் இருந்து இப்போ இந்தியாவில் ஏற்பட்டு உள்ளது. அப்போ என்ன சொல்ல வராங்க, மக்களாட்சி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஏழைகளும் எழுத்தறிவற்ற மக்களும் கூட மக்களாட்சியில் பங்கு பெற வேண்டும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் தேர்ந்தெடுக்கும் போது வந்து பார்த்தா என்ன கோரிக்கைகள் சொன்னியோ அதை எல்லாத்தையும் நீ நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீ இருக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தா அது மட்டும் பொது சொத்துக்களை அபகரிப்பு பண்ணுறது, நிறைய சொத்துக்கள் புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தனக்கு தேவையாக அதை பயன்படுத்திப்பாங்க. நிறைய கல்குவாரிகள் இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய வளங்கள் சுரண்டப்படுகிறது. இதெல்லாம் எல்லாமே அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மக்களாட்சி முறையை பிடித்திருக்கும் சமூக தீமைகளையும் கொடுமைகளையும் ஒழிக்க வேண்டும். மக்களாட்சி முறையை பிடித்திருக்கும் சமூக தீமைகள் என்ன சொல்றாங்க, இங்க ஜாதி சமயத்தை பத்தி தான் சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த தொகுதிகள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதி தலைவர் ஜாதிகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே வந்து ஒரு கேண்டிடேட்டாவே பிக்ஸ் பண்ண, அதான் சமூக தீமைகள் சொல்லுவாங்க. அந்த அவர் தலைவர் நல்லவரோ கெட்டவரோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ பெரும்பான்மையான சமூகம் சேர்ந்த மக்கள் தான் ஒரு கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த சமூக தீமைகள், அது தீண்டாமை என்ற கொடுமை என்பது அங்கே கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் பணபலங்கள் கொண்ட தலைவர்கள், சில பணம் கொடுத்தா போதும் மக்கள் கம்பல்சரி ஓட்டு போடுற நிலைமை என்பது கொண்டு வரப்பட்டது. இதுதான் அங்கே சொல்றாங்க. மக்களாட்சி முறை பிடித்திருக்கும் சமூக தீமைகள், சமூக கொடுமைகளும் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நிறைய தீண்டாமை. ஒரு கிராம தலைவரில் கிராம ஊராட்சி மன்றத்திலையும் சரி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களை தேர்ந்தெடுத்தா கூட அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க சமூக கொடுமைகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்களுடைய தேவையை உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க. சார், இப்போ இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் கரெக்டாக செயல்படுறாங்களா? நம்ம இந்தியாவுடைய 4வது தூண் மீடியா அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இருந்தாலும் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோரிக்கைகளை சொல்ல முடியாத இடத்துல இந்த போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய போலி மீடியாக்கள் என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலித்து அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காங்களா? எப்படி இருக்கக்கூடிய மீடியாக்கள் இப்போ சோசியல் மீடியா தான் என்ன பண்ணிருக்கு, அவங்கள வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்போ மீடியாக்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மீடியாக்கள் கம்பல்சரி என்ன பண்ணிருக்கணும், மக்களுக்கான தேவைகளை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். அப்படி இருக்காங்களா? கிடையாது. அடுத்து பொதுமக்களுடைய கருத்து வலுவாக இருக்க வேண்டும். பொதுமக்களுடைய கருத்து என்பது வலுவாக இருக்க வேண்டும். மக்களுக்கிடையே சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் நிலவ வேண்டும். சரிங்களா?
அவள் வந்து பார்த்தா நம்ம இந்தியாவில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சரி ஓகே ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் அவர் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய செயல் திறமை எப்படி இருக்குது, அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவர் வந்து என்னென்ன நன்மைகள் செஞ்சு கொண்டிருக்கார், என்னென்ன ஏழைகள்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்து ஓட்டு போடணும். சார் இல்லை சார் அவர் முஸ்லீமாக இருந்திருக்காரு அவர்கள்லாம் ஓட்டு போடணுமான்ற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அப்போ மத நல்லிணக்கம் என்பது அங்கே பேணி காக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடையே இருக்க வேண்டும். அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவு அவங்களுக்கு இருக்கணும். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். சரினா சார் வந்து ஒரு கேண்டிடேட் நான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து ஒருத்தர் அமைச்சிட்டேன், சரிங்களா, நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மக்கள் கண்காணிக்க வேண்டும். என்ன சார் இவர் வந்து பார்த்தா எல்லாம் ஒரு 10 கோரிக்கை கொடுத்துட்டு போனார், இது வரைக்கும் பார்த்தா ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை, இந்த தொகுதிக்கே அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கப்புறமா தான் மீண்டும் வரும்போது ஓகே நீ இது மாதிரிலாம் செய்யலை, சரி உன்னை முறை தேர்ந்தெடுக்க முடியாது என்று மக்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இங்கே மக்களாட்சி என்றால் அதிகாரப்படுத்துதல் மக்கள் தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தா கூட வந்து பார்த்தா ஓட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை கம்பல்சரி இதான் மாற்றி காட்டணும். சரி, அடுத்து பாருங்கள், வலுவான பொறுமை மிக்க எதிர்க்கட்சி அமைய வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, எதிர்க்கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அரசாங்கம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இப்போ எதிர்க்கட்சி என்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. அந்த எதிர்க்கட்சி என்பது ஒரு பலமாய்ந்ததாக இருக்க வேண்டும், பலவீனமாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுற கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மக்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணுறக்கூடிய இடத்துல இருக்கும். சில நாடாளுமன்றத்தை முடுக்கக்கூடிய அளவில் அவங்க செயல்பட்டால் தான் அங்கே மக்களுடைய கோரிக்கைகள் என்பது பிரதிபலிக்கப்படும் சொல்ல முடியும். ஓகேங்களா, அப்போது எதிர்க்கட்சி என்பது பலமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் சார் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, இதான் சார் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துப்போம். சரிங்களா, இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களாட்சி பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மக்களாட்சியில் என்னென்ன சில விஷயங்கள் புதுசாக சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. சரிங்களா, இதே மாதிரி அடுத்த கிளாஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.